கார்த்திகை ஆரம்பிச்சதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், விளக்கேற்றி, விளக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கார்த்திகை விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடிய துளசி பொடி, லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் துளசி பொடி, நாட்டு மருந்து கடையில் போட்டிங்கன்னா அபிஷேக கூட்டு அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் துளசி, ஒரு டீஸ்பூன் போட்டு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி பாருங்கள். அந்த அந்த எண்ணெயோட எரியிற தீபமே ஒரு அழகாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுதான் ஆனந்தத்தை தரும், ஆனந்தத்தை அள்ளித்தரும். அபிஷேக கூட்டுனே இருக்கும், அபிஷேகத்தை கலந்து நம்ம வீட்டில் தெளிப்பாங்க அந்த இதுக்கு. ஆனால் அதை நம்ம விளக்கில் எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லது. அதோடு சேர்ந்து கொஞ்சம் துளசி பொடியை சேர்த்துக்கிறோம். துன்பத்தை போக்கும் துளசி, எப்பேற்பட்ட துயரத்தையும் போக்கும் துளசி. அதனால தான் கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் பக்தர்கள் போடுறது துளசி மாலை அவ்வளோ நல்லது. துளசிக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் உண்டு. ஸோ அப்போது எண்ணம் ஈடேற வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையில் வண்ணம் ஈடேற வேண்டும். அற்புதமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் பேலன்ஸ் ஆகிட்டு நம்ம என்ன வேண்டுமோ, என்ன மனசில் வச்சுருக்கோமோ, அற்புதமான ஒரு மாதம் கேட்டிங்கன்னா இந்த கார்த்திகை மாதம். ஸோ கார்த்திகை மாதம் அனைத்து இறை சக்திகளுக்கும் மிகவும் பிடித்தமான ஒன்று. சரி, அதனால் இந்த தீபத்தை ஏற்றி நம்ம வீட்டில் டெய்லி ஒரு செங்கல்வோம். காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் நேரம் இந்த தீபம் ஏறட்டும், அதேமாரி ஈவினிங் ஒரு 1 ஹவர் எரியட்டும், அவ்வளோ நன்றாக இருக்கும். அதேமாரி தண்ணியில், நார்மல் வாட்டரில் இல்லைன்னா பன்னீரில் துளசி பவுடரை மட்டும் நம்ம போட்டு நம்ம வீட்டெல்லாம் தெளிக்கலாம், வாகனத்துக்கு தெளிக்கலாம். நம்ம வெளியில் போகும்போது நம்ம தலையிலே நம்ம தெளிச்சுட்டு போயிட்டு வரலாம். அதேமாதிரி வெளியில் போயிட்டு உள்ளே வரும்பொழுதும் இந்த துளசி வாட்டரை நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தலையில், நம்ம உடம்புல அப்படி ஸ்ப்ரே பண்ணணும். எப்பேற்பட்ட துன்பமும் நம்ம விட்டு ஓட ஓட ஓடிவிடும். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.